श्री साईनाथाय नमः. ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, நான் சொன்ன இந்த தேதியில் உனக்கான ஒன்றை உன் கைகளில் நான் ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் உன்னோடு பேச வேண்டும் என்று வந்து இருக்கின்றேன். நீ கேட்ட ஒன்றையே உனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்துதான் இப்போது வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை நீ நேசிக்க பழகு. கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் என்றாலும் கூட அதிலும் இஷ்டப்பட்டு நீ உழைத்துப்பார். கஷ்டம் என்பதே தெரியாது. சில பேரை மன்னித்து விடலாம், சில பேரை கடந்துவிட்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும். வெறுத்துவிட்டு அவர்களை தூக்கி சுமந்து கொண்டு இருக்கக்கூடாது. உன் மனதை நீ இலகுவாக வைத்து கொண்டால் உன்னுடைய குறிக்கோளையும் நீ எளிதாக அடைய முடியும். நடந்து முடிந்த விஷயங்களை பற்றியெல்லாம் நினைத்து கவலைப்படுவதை இதோடு நிறுத்திவிடு. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மட்டும் நீ சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் உன் வாழ்வில் மிகப்பெரிய சந்தோஷமானது உன்னை தேடி வந்து சேரும். உன்னுடைய வாழ்க்கையானது சொர்க்கமாக மாறும். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை எல்லாம் நீ காசு பணம் என்ற ஒரு விஷயத்தில் செலுத்திவிட்டு அதனால் வருந்தி கொண்டிருக்கிறாதே. அந்த நேரத்தை அனுபவிக்க பழகு. என் செல்லமே, உனக்காக அனைத்துமே கொடுக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றேன். காசு பணம் என்று இதை மட்டும் சேர்த்து வைப்பது சொத்து கிடையாது. நல்ல மனிதர்களையும் மனதிற்குள் நல்ல எண்ணங்களையும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஆசையும் நிறைவேற்றி அதன்படி வாழக்கூடிய வாழ்க்கைதான் மிகப்பெரிய சொத்து என்று நீ கவனத்தில் கொள். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய உச்சபட்ச சந்தோஷம் என்ன தெரியுமா? அன்பான உறவுகளும் அழகான குடும்பமும் தான். அதை நீ சேமிக்க பழகு. சின்ன சின்ன விஷயங்களுக்காக குடும்ப உறவுகளை சிதைத்து விடாதே. உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று மட்டும் சிந்தித்துப்பார். இந்த வாழ்க்கையில் கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நான் கடந்து சென்று விடுவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய தன்னம்பிக்கையும் உன் விடாமுயற்சியும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்க போகின்றது. உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன சொன்னால் என்ன, அதையெல்லாம் காதில் வாங்கி கொண்டு அதையெல்லாம் தூக்கி சுமந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. என் செல்லமே, கடவுள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார் என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டியது அது ஒன்று மட்டும்தான். நீ மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருக்கப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் இதுவே உனக்கான கடைசி காலம் என்றும் கடைசியான கஷ்டம் என்றும் நினைத்துக்கொள். என் செல்லமே, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ பின்பற்றினாலே உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகள் எல்லாம் தானாகவே வந்து சேரும். எதை நினைத்தும் கலங்காதே. கலங்கிய குளத்தை மேலும் மேலும் கலங்க வைக்க வேண்டும் என்று சிலர் தேவையில்லாமல் எதையாவது சொல்லி குழப்பிக்கொண்டுதான் இருப்பார்கள். அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன் மனதை ஒரு நிலைப்படுத்தி நீ செய்ய வேண்டிய வேலைகளில் கவனம் செலுத்து. நீ சென்று சேர வேண்டிய இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு. உன் மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டும்தான் முடியும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள். நீ எந்த அளவிற்கு என் மேல் அன்பு வைத்திருக்கின்றாய், பக்தியோடு இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். எனக்கும் உன் மீது அளவு கடந்த அன்பு இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் நான் அவற்றையெல்லாம் உன்னுடைய வெற்றிகளாக உனக்கு திருப்பி கொடுக்க போகின்றேன். எந்த அளவிற்கு நான் உன் மீது அன்பாக இருக்கின்றேன் என்பதையெல்லாம் நீ வெற்றி பெறும் ஒவ்வொரு விஷயங்களிலும் புரிந்து கொள்வாய். என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையும் என் மேல் கொண்ட பக்தியும் உனக்கான வெற்றிகளாக வந்து குவிய போகின்றது. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்து மனம் கலங்கிவிடாதே. எல்லாவற்றிற்குமே ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்போது உனக்காக நான் இருக்கின்றேன். உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பேன். வெற்றி மேல் வெற்றி வந்து உன்னிடத்தில் சேரப்போகின்றது. நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு அனைத்து வேலைகளையும் நான் செய்துவிட்டேன். தைரியமாக இரு. என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தையல்லவா நீ. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.